பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு வேத அறிவை சோதித்துக் கொள்வோம் என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாரம் மத்தேயு 15 அதிகாரம் முதல் 28 அதிகாரம் வரை உள்ள வசனங்களிலிருந்து 25 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்விக்கும் 10 வினாடிகள். அடுத்த வாரம் எஸ்தர் புத்தகத்திலிருந்து கேள்விகள் கொடுக்கப்படும். தயவு செய்து வாசித்து கலந்து கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேள்வி 1. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு சொன்னார்? ஏ நாய்களுக்கு, பி பன்றி குட்டிகளுக்கு, சி பன்றிகளுக்கு, டி நாய்க்குட்டிகளுக்கு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை டி நாய்க்குட்டிகளுக்கு. இதை நீங்கள் மத்தேயு 15 அதிகாரம் 26 வசனத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 2. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தபோது அவர் என்ன சொன்னார்? ஏ உங்களுக்கு சமாதானம், பி வாழ்க, சி நலமா, டி பயப்படாதிருங்கள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி வாழ்க. இதை நீங்கள் மத்தேயு 28 அதிகாரம் 9 வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 3. தேசாதிபதி இயேசுவை பார்த்து நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்க இயேசுவின் பதில் என்ன? ஏ ஆமாம், பி உமக்கு தெரியாதா, சி நீர் சொல்லுகிறபடிதான், டி மௌனமாக இருந்தார். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை சி நீர் சொல்லுகிறபடிதான். இதை நீங்கள் மத்தேயு 27 அதிகாரம் 11 வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 4. இயேசுவின் சிலுவையை சுமந்த சீமோன் எந்த ஊர்க்காரன்? ஏ எருசலேம், பி கலிலேயா, சி பெத்லகேம், டி சிரேனே. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை டி சிரேனே. இதை நீங்கள் மத்தேயு 27 அதிகாரம் 32 வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 5. இயேசு எந்த மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார்? ஏ 9 மணி, பி 6 மணி, சி 3 மணி, டி வேதத்தில் சொல்லப்படவில்லை. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை ஏ 9 மணி. இதை நீங்கள் மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 6. பெத்தானியாவில் இருந்த சீமோனுக்கு என்ன வியாதி? ஏ வாதரோகம், பி குருடன், சி அரிப்பு ரோகம்,
டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை டி எல்லாமே தவறு. அவனுக்கு இருந்தது குஷ்டரோகம். இதை நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 7. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு யாரிடம் சொன்னார்? ஏ சீசர்களிடத்தில், பி பேதுரு, சி யோவான், டி பொதுவாக சொன்னார். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை பி பேதுருவை நோக்கி. இதை நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 8. இல்லாதவன் இடத்திலிருந்து எடுத்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுத்தால் அவன் என்ன அடைவான்? ஏ திருப்தி, பி சமாதானம், சி பரிபூரணம், டி சந்தோஷம். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை சி பரிபூர்ணம். இதை நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 9. எது மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்? ஏ ஆசை, பி பொறாமை, சி வஞ்சனை, டி அக்கிரமம். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை டி அக்கிரமம். இதை நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 10. வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து இயேசு, நீங்கள் எதை விழுங்குகிறவர்களாய் இருக்கின்றீர்கள் என்றார். ஏ நீதியை, பி விசுவாசத்தை, சி இரக்கத்தை, டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை டி எல்லாமே தவறு. அவர்கள் ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி 11. 7 அப்பங்கள் எத்தனை பேருக்கு போஷிக்கப்பட்டது? ஏ 5000 பேருக்கு, பி 4000 பேருக்கு, சி 3000 பேருக்கு, டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை பி 4000 பேருக்கு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 12. யோனாவின் குமாரனே, நீ பாக்கியவான் என்று யாரை இயேசு இங்கே குறிப்பிடுகிறார்? ஏ பேதுரு, பி யோவான், சி யாக்கோபு, டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை ஏ பேதுரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
கேள்வி 13. மனுஷகுமாரன் எதை ரட்சிக்க வந்தார் என்று வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது? ஏ பாவியை, பி துன்மார்க்கனை, சி கெட்டுப்போனதை, டி ஐஸ்வர்யனை. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை சி கெட்டுப்போனதை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 14. ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைந்துவிடும், ஆனால் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று யாரை இவர்கள் என்று இயேசு சொன்னார்? ஏ ஐஸ்வர்யவான், பி பரிசேயன், சி துன்மார்க்கன், டி பயப்படுகிறவன். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை ஏ ஐஸ்வர்யவான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் இதை காணலாம். கேள்வி 15. அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஏ 12 கோத்திரங்களும் 666, பி சிலர் அநேகர், சி அநேகர் சிலர், டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி அநேகர் மற்றும் சிலர். இதை நீங்கள் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 16. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள். அவரை யார் என்று எண்ணி பயந்தார்கள்? ஏ தேவகுமாரன், பி தச்சன் மகன், சி போதகர், டி தீர்க்கதரிசி. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி தீர்க்கதரிசி. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 17. ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஏன்? ஏ யோவானை விசுவாசித்தார்கள், பி இயேசுவை விசுவாசித்தார்கள், சி பாவ மன்னிப்பு பெற்றார்கள், டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை ஏ யோவானை விசுவாசித்தார்கள். இதை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 18. தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு எது ஒப்பாய் இருக்கிறது? ஏ தேவகுமாரன், பி சாத்தானின் ராஜ்யம், சி பரலோக ராஜ்யம், டி இயேசுவின் 2ஆம் வருகை. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை சி பரலோக ராஜ்யம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 19. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? ஏ பரிசேயர், பி சதுசேயர், சி பிரதான ஆசாரி, டி பரிசேயரும் சதுசேயரும். சரியான பதிலை தேர்வு செய்யவும்.
சரியான விடை பி. சதுசேயர். மத்தேயு 22 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 20. மனுஷகுமாரன் யார் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்? ஏ. பிதாவின் கைகளில், பி. மனுஷர் கைகளில், சி. பரிசேயர் கைகளில், டி. பிலாத்தின் கைகளில். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை பி. மனுஷர் கைகளில். மத்தேயு 17 அதிகாரம் 22 வசனத்திலே நீங்கள் இதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 21. இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று இயேசு இவைகள் என்று எதை சொன்னார்? ஏ. சிறு பிள்ளைகள், பி. பாவிகள், சி. கன்னிகள், டி. எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. எல்லாமே தவறு. கழுதையும் அதன் குட்டியும் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று மத்தேயு 21 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 22. அத்தி மரத்தை சபிப்பதற்கு முன் இரவில் இயேசு எங்கே தங்கினார்? ஏ. பெத்தானியா, பி. கலிலேயா, சி. எருசலேம், டி. யூதேயா. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ. பெத்தானியா. இதை நீங்கள் மத்தேயு 21 அதிகாரம் 17 வசனத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 23. பரகியாவின் குமாரன் யார்? ஏ. யூதாஸ், பி. சகரியா, டி. அந்திரேயா, டி. பிலிப்பு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை பி. சகரியா. இதை மத்தேயு 23 அதிகாரம் 35 வசனத்திலே நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 24. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று இயேசு யாரை சொல்லுகிறார்? ஏ. ஐஸ்வர்யர்கள், பி. பெருமையுள்ளவர்கள், சி. வேதபாரகர் மற்றும் பரிசேயன், டி. சத்தியம் செய்கிறவர்கள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. வேதபாரகர் மற்றும் பரிசேயன். இதை மத்தேயு 23 அதிகாரம் 27 வசனத்திலே நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 25. பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சீசர்களிடம் சொன்னார்? ஏ. ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், பி. கிறிஸ்துவை அறிய செய்ய வேண்டும், சி. சுவிசேஷம் அறிய செய்ய வேண்டும், டி. சீசராக்க வேண்டும். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. சீஷராக்க வேண்டும். மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்திலே நீங்கள் இதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
பிரியமானவர்களே, அடுத்த வாரம் எஸ்தர் புத்தகத்திலிருந்து கேள்விகள் கொடுக்கப்படும். வாசித்து கலந்து கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.